Hello everyone, welcome to my channel Manishka Makeover Artist and I am Bhuvana. I am a makeup artist. So makeup related contents எல்லாமே வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரைடல் மேக்கப் கண்டென்ட் அண்ட் செல்ஃப் மேக்கப் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னோட பெட்ஸ் வந்து கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்னோட லோகோ மனிஷ்கா மேக்கோவர்ஸ் அப்படின்ற லோகோ வந்துட்டு ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீ ட்ரிப்பிங் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிரைடல் மேக்கப்க்கு எடுத்துகிட்டு போகும்போது சம் ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கணும். நிறைய மல்டிபிள் பர்பஸ்க்கு நான் இந்த ஸ்டிக்கரிங் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு என்னோட பிரைடல் மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டேன். உங்களில் யாராவது பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த ஃபீல்டு வந்துட்டு குட்டா பேடா, இந்த ஃபீல்டில் எப்படி வந்தால் எப்படி சர்வை பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ஃபீல்டை பற்றின தாட் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லோகோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட லோகோ. இது மாதிரி நான் ஒரு 3 ஷீட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு நான் அப்போவே வந்துட்டு எடுத்து என்னோடய மொபைல் கேஸ்க்கு பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அதுதான் அந்த ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்குது. ஒரு லோகோ வந்து பக்கத்தில் காட்டுறேன். தெரியுதா? மனிஷ்கா மேக்கோவர்ஸ் அண்ட் என்னோட மொபைல் நம்பர். இல்லை, நான் ட்ராலி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வாங்கினேன். பட் அது வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அடிக்கடி எனக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி பேக் பேக்கில் தான் வந்துட்டு ரீசெண்டாக நான் எடுத்து போயிட்டுருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் வேனிட்டி வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வாங்கிட்டேன்னா அதில் நான் எப்படி என்னோட வேண்டியில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். ட்ராலிலே வந்தால் இந்த மாதிரி பவுச்சஸில் தான் வந்துட்டு நான் திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த லோகோவுமே நான் ட்ராயிங் பண்ணி கொடுத்து அந்த லோகோ டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ரஃபாக வந்துட்டு. ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துட்டு மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபீல்டை வந்துட்டு நிறைய வந்துட்டு மணி வருது அண்ட் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, எனி பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஓன்லி மணிக்காக மட்டும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் மணிக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மணி மைண்டடில் மட்டும் ஒரு பிஸ்னஸை பார்க்கும்போது நீங்கள் அந்த இடத்துல லாயலாக வந்து ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். என்ன கேட்டால் எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, ப்ரைஸை விட குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க் எந்த ஒர்க்காக இருந்தாலும் குவாலிட்டியாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மணி மைண்டடில் இருந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு, நான் ரீசெண்டாக நிறைய பேரை பார்க்குறேன். ஸோ அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு பிரைடல் மேக்கப் பண்ண முடியும். பட் ஃபினிஷிங் அண்ட் லாஞ்சிவிட்டி குவாலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்க கிளைண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்கும் டிசைட் பண்ணி தான் நம்ம அந்த ஃபீஸ் வந்துட்டு வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறது இல்லை. ஒன்லி அந்த லுக் வந்துட்டு ட்ரக் ஸ்டோரில் பண்ணாலும் அவுட்புட் வந்துட்டு நல்லா வரும். பட் அதோட ஸ்டேன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, நம்ம கிளைண்ட்ஸோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஹைரன் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி தான் நம்ம ஃபீஸுமே வந்துட்டு வைக்கிறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கிட்டு மணி மைண்டடில் என்ன கேட்டால் அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க மணி மைண்டட் தான் நான் சொல்லுவேன். பின்ன என்னன்னு சொல்லுங்கள், ஒரு செஷனுக்கு 5000ன்றதும் இன்னைக்கு பெரிய அமௌண்ட் தான். 5000 வாங்குறவங்க ஏன் ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு 3000 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண யோசிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 800 500 ஃபவுண்டேஷன் வச்சுலாம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு மணியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அவங்க ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நம்ம வந்து குவாலிட்டியான ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்பணும். ஒரு லாயலாக குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுத்து கிளைண்ட்டை வந்துட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இந்த ஃபீல்டில் செம்மையாக சம்பாதிக்கலாம். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டில் நான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு 4-5 பேர் மைண்டில் வருவாங்க தெரியுமா. அந்த அளவுக்கு இடத்துல நான் இல்லை. பட் ஒரு நாள் அந்த அளவுக்கு இடத்துல வரணும் தான் நானும் வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே தான் கண்டினியூஸாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரைட்ஸ் வரவே இல்லை அப்படின்னாலும், இல்லை மந்த்லி ஒரு ப்ரைடு வந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணும் அப்படின்றத நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்னோட ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் கூட தெரியும், நான் வீடியோஸ் கூட கண்டினியூவாக போட மாட்டேன். ஸோ அது என்னோட மிகப்பெரிய லேசினஸ்னு எனக்கே தெரியும். பட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணனாலும், யூடியூப்பில் நான் ஒர்க் பண்ணனாலும், என்னோட ஒர்க் பண்ணும்போது என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கனால இப்போ தேங்க் காட் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அண்ட் ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்தோடனே ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், 2 நாளுக்கு 3 நாளுக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும், இந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறது. அப்படி தான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் எப்படி நிறைய வந்துச்சோ அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும், எந்த அளவுக்கு ஃபுல் டைம் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒர்க்குக்கு வரும்போது ஒன்லி மணி மைண்டடில் இருக்காமல், மணி வேணும் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் லாயலாக இருக்கணும், குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃபுல் டைமை கண்டிப்பாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், பியூட்டிஷியன் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு செகண்டுக்கு 1 கோடி போஸ்டர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். அதில் நீங்கள் ஒருத்தராக ஒரு 4 பேருக்கு போகணும்னா இந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க, கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் மேபி தர வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக 1-2 பேர் தருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக பண்ணணும் நீங்கள் மனசுலலாம் யோசிக்காதீங்க. பிகினராக இருக்கும்போது இப்போ நீங்கள் மாடல் ஷூட் பண்ணுறீங்க, அதில் ₹1 கூட உங்களுக்கு லாபம் கிடையாது, நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்போது ஒர்க்கோட ஆனால் ஃபுல் எஃபர்ட், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். கம்மியாக பண்ணுறேன் இவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ட்ரஸ்ட் மீ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. லோ மார்ஜின்லேயும் பண்ணுறீங்க, கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைட் பை சைட் உங்களோட ப்ரமோஷன்ஸ், ஆட்ஸு, எந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கண்டென்ட்ஸ் வந்துட்டு நியூவாக க்ரியேட்டிவாக கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது டெய்லி ஏதோ ஒரு வீடியோஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹேக்ஸு, டிப்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸ் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. யாரும் உங்களை என்ன ஜட்ஜ் பண்ணாலும் ஜட்ஜ் பண்ணிட்டு போட்டோம், நினைக்கிறது மட்டும்தான் உங்களோட உண்மையாக சொல்கிறேன். இந்த ஃபீல்டில் இன்னொன்று நான் சொல்லி ஆகணும், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களே ஓனாக கண்டினியூவாக ரெகுலராக பண்ண நிறைய விஷயங்கள் நீங்கள் நியூவாக கற்றுப்பீங்க. லைக் நான் வந்துட்டு செல்ஃபாக தான் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்குலாம் இது தெரியாது, எனக்கு வந்துட்டு இது தெரியாது, அது தெரியாது, ஐ மீன் எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது, எடிட் பண்ண தெரியாது, அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியாதனாலும் பரவாயில்ல, என்ன தெரியுமோ, பிளர்ராக இருக்கா, இப்போ கூட பாருங்கள், என்னோடய பேக்ரவுண்டாக இருக்கட்டும், நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பெரிய அளவில் ஒரு செம்ம குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதான் ஷேர் பண்ணுறேன். பண்ண உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு யாராவது கைட் பண்ண இருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, டெய்லி பண்ணுங்கள். கொஞ்சம் நாளாக ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருப்பாங்களே, அந்த காசை ப்ராடக்ட்ஸில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதுக்கு ஈக்குவலாக ப்ரொமோஷன்ஸ், ஆட்ஸ், ஷூட்ஸு இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறது யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட் நீங்கள் எவ்வளோ உங்களோட பிஸ்னஸ்க்கு பண்ணுறீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் ரீசெண்டாக ரொம்ப யோசிக்கிறேன். அது ரீசெண்டாக நடக்குதும் கூட. ஸோ இதுதான் இது மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒட்டி முடிச்சுட்டேன். நான் ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப மணி எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஜஸ்ட்டு பேஷனேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் மணி வந்துட்டு அது கொடுக்கும். அண்ட் செகண்ட் திங், குவாலிட்டி, லாயல், இது ரெண்டுமே வந்துட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பட்ஜெட் கம்மியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸாக இந்த ஒர்க்கை வந்துட்டு டெய்லி பண்ணுங்கள், ஒர்க் வரும்போது மட்டும் பண்ணாமல். ஸோ இது எல்லாமே பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபீல்டில் வரலான்னு இருக்கீங்கன்னா இந்த எல்லா ஒர்க்கையும் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் தென் மணி வர வர ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு. யூ வில் அச்சீவ் யுவர் ட்ரீம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன், பண்ண போகிறேன்.
ஐ வில் அச்சீவ் ஒன் டே மை ட்ரீம். நான் இப்போ பேசின வீடியோ யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது மாதிரி நிறைய சிட்சாட் வீடியோஸ் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஒன்லி மேக்கப் கண்டென்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். Until then, this is Bona for Manishka Makeover Artist. Next ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Bye.